ஹாய் மை குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக் வேர்ல்ட். ஸோ ஆக்சுவலாக வீடியோ போட்டே கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியல. கடைசியாக வந்து டீசரோட போட்டது. நான் வந்து எஃப்எஃப்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் வந்து சாரிடா, இதை கொஞ்சம் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கதை ஒன்று இருக்குது, நான் எடுத்தேன், தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணேன், இது ஒன்று இருக்குன்றது சுத்தமாக நான் மறந்துட்டேன். சரி, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பொறுக்கி இந்த தம்ப்நெயிலே நான் தொலைச்சிட்டேன். அப்புறம் திரும்பி டவுன்லோட் பண்ணி அப்புறம் நான் திரும்பி பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. சரி, ஓகேடா. இன்றைக்கி வந்து இந்த ஃபேக் டேட்டோட செகண்ட் பார்ட். இதான் கடைசி பார்ட்டான்னு தெரியல. 2 ஷார்ட்டாக கொடுக்குறேன்னு சொன்னேன், பட் என்ன பண்ணுறேன்னு தெரியல. மேபி 3 ஷார்ட் ஆகலாம். எத்தனை பார்ட் போகுதோ அது வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். பிகாஸ் இந்த கதையை வந்து ஸ்லோவாக கேட்டால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ப்ளஸ் இந்த கதைக்கு ஸ்லோவாக கொண்டு போனால் அது நல்லாயிருக்கும். சரி வாங்கடா, நல்லோட நிறைய பேசிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மன்னிச்சிக்கோங்கடா, கேரக்டர் விட்டு போச்சுன்னா தயவு செய்து. பிகாஸ் நான் கேரக்டர்ஸே சுத்தமாக மறந்துட்டேன். இப்போ ஸ்டார்டிங்ஸில் தான் யோனா தான். தேங்கா, இதெல்லாம் யார்? இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் செல்லம். எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. சரி இங்கே வா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சேரில் தான், ஒரு குட்டி சேர் இருக்குடா. அந்த சேர் வந்து குழந்தைங்களுக்கான சேர். அதை வந்து உட்கார வைக்க. ஓ தேங்க்யூ. யூ வெல்கம். இங்கே பாரு, இது வந்து ஃபிலிக்ஸ். ஹாய் ஃபிலிக்ஸ். ஹாய். இது வந்து ஷூகா. ஹாய் ஷூகா. ஹாய். இது வந்து கீரான். ஹாய் கீரான். ஹாய். என்னை தெரியலையா உனக்கு? தெரியலையே, சாரி. சரி ஓகே, பரவாயில்ல. ஓகே. இது வந்து ஜங்குக். ஹாய் ஜங்குக், நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க. அச்சோ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல. ஜிமின் மாமா. ஏய் குட்டி வாண்டேன்னு என்னைய மட்டும் மாமாங்கிற? என்ன, நான் சொல்லக்கூடாதா? இல்லை நீ சொல்லாமல் வேறு யார்டி சொல்ல போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே யோனாவோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிகிட்டு இருக்க. இப்போ யோனாவோட அம்மா தான் வராங்க. அவங்க வந்து ஏதாவது குடிக்கிறீங்களாப்பா, ஜூஸ் ஏதாவது கொண்டு வரவா? இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும். அம்மா, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆரஞ்சஸ் கொண்டு வாங்க, நாங்கள் அது வரைக்கும் கேம் ப்ளே பண்ண போகிறோம், போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் யோனா அப்படியே பிடிச்சி அப்படியே அவங்க அம்மாவை வெளியே தள்ளி விட்டு கதவை லாக் பண்ணிடுது. இப்போது எல்லோரும் என்னடா பண்ணுது இந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி பார்க்க. இங்கே பாருங்க, நம்ம வந்து இன்னைக்கு கேம் விளையாட போகிறோம். ஓ கேமா? என்ன கேம்? பாட்டுக்கு பாட்டு விளையாடலாம் ப்ளீஸ். டேங் சூப்பராக பாடுவான். யோனா வேணா செல்லம், தொண்டை எனக்கு சரியில்லை, என்னோட பேபி தானே. டேங்கா, நீ எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? போ, நான் உன்கிட்ட வரவே மாட்டேன். நீ என்னை தூக்கு அப்படின்னு சொல்லவும் நீ அதை அப்படியே தூக்கி வச்சுக்கிறான் இடுப்பில். இங்கே பாருட்டே, நீ ரொம்ப பேட் பாய் ஆகிட்ட. நீ சொல்கிறேன், இப்போ நானும் யூனாவும் 2 பேரும் சேம் டீம். ஓகே. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுன்னா, நீங்கள் எதுக்கு என்னைய மாதிரி பேசுகிறீங்க? என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்களா? இல்லை நீ நான் அப்படி தான் பேசுவேன். ஆமாம் அப்படி தான் பேசுவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கீரான வம்பளுக்க நீயா இப்போ சொட்டி இருட்டோ அப்படின்ற மாதிரி இருக்கா. இப்போ அப்படியே தாண்டா எல்லோரும் அப்படி என்ன சொல்கிறது, ஒரு வட்டமாக ஒரு இதில் உட்காந்துருக்க. சரி இப்போ நம்ம பாட்டுக்கு பாட்டே விளாட்லாமா அப்போது அப்படின்ற மாதிரி நம்ம டே தான் கேட்க. நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்டிய, அப்புறம் என்ன போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நீ பக்கத்தில் தான் யோனா உட்காந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு, நான் பாட்டு பாடினேன்னா கேவலமாக இருந்துச்சுன்னா என்னை நீ கத்தக்கூடாது, புரிஞ்சுதா? அதெல்லாம் நீ நல்லா தான் பாடுவ, எனக்கு நல்லா தெரியும். அவன் பொய் சொல்கிறான் மயிலாட் அப்படின்ற மாதிரி யோனா தான் வம்பிழுத்துக்கிட்டு இருக்குட்டே, சும்மாவே விட மாட்டுது. சரி அப்போ யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறா? டே நீயே ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ நான்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேப்பா. யார் ஃபஸ்ட்டு சொன்னா? நான் தான் சொன்னேன். அப்போ நீயே ஸ்டார்ட் பண்ணு. அப்படின்ற மாதிரி தான் யோனா அப்படி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வாயை பவுட் பண்ணிக்கிட்டு முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்க. இங்கே பாரு யோனா, நீ வந்து ஸ்டார்ட் பண்ணினா தான் நான் இந்த கேமுக்கு வருவேன். இல்லைன்னா நான் இந்த காஸ்டியூமை ரிமூவ் பண்ணிட்டு நான் அப்படி என்னோடய கேஷுவல்ஸில் வந்து நீ சொல்கிறது அப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். நோ மோர் ட்ரீட்மெண்ட். டேங்க, நீ ரொம்ப கெட்ட பையனாயிட்டடா. யார் உன்னை எப்படி மாற்றினா? எப்பயுமே எனக்கு ஏற்ற மாதிரி தானே செய்வேன் எல்லாமே. சரி ஓகே. அப்போ நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு பாட்டு.
நான் வந்து என்ன பாட்டு பாட? உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு. ஓகே. அன்னைக்கு யான்ஜின் பாடுனா இந்த பாட்டு. என்ன பாட்டு அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட அப்படி க்யூரியஸோடு கேட்க, எல்லாரும் டே கேட்குறத பார்த்துட்டு டேயோட ரியாக்ஷனோட கேதர் பண்ணிட்டு ஆமாம் ஆமாம் என்ன பாட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் அது ஏதோ பாட்டு பேர் சொன்னான், ஆனால் நான் மறந்துட்டேனே. ஸோ யோனா சரி பரவாயில்ல பாடு அப்படின்ற மாதிரி நீ தான் சொல்லுவோம். அந்த பாட்டு பேர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நான் பாடுறேன். அடியே கொல்லுதே அழகு அழுதே உலகம் சுருங்குதே இருவாரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அட்டங்கள் சேர்ந்திடுதே என் காலை நேரம் என் காலை நாளும் நீ இன்றி காய்ந்திடுதே இரவும் பகலும் ஒன்முகம் துறைய போல துரத்தி செல்லும் ஒரு சொல் சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டான். ஸோ எவ்வளோ க்யூட்டாக பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறத நம்ம நீ அப்படியே யோனாவோட கணத்தை பிடிச்சிக்கல. தேங்க்யூ நீனி அக்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இவங்க எப்படி என்ன சொல்கிறது ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மகிட்டேயா. இதெல்லாம் நடந்துச்சா அப்படி நம்ம சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் அவர் வாய் விட்டு சொல்லிடுறாரு, யோன்ஜி நான் வச்சுக்கிறேன் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் இன்னும் டக்குன்னு திரும்பி பார்க்குறேன், என்னது வச்சுக்கிறியா அப்படி நம்ம இல்லை அவனை தனியாக கூப்பிட்டு விசாரிச்சே ஆகணும், அவன் ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்பாடா எப்பா இவனை மற்றவங்கள்ட்டேருந்து காப்பாற்றணும்னா முதல்ல மற்றவங்கள்ட்டேருந்து இவனை காப்பாற்றணும், இவனே சும்மா இருந்தாலும் மற்றவங்க விட மாட்டாங்க மாதிரி மற்றவங்க சும்மா இருந்தாலும் இவன் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தான் பல தாட்டு போயிட்டுருக்கா அவருக்கு மைண்டுக்குள்ளே. இப்போ கீரான் தான் நான் பாடவா? கீரா நீ பாடுவியா, எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம நீ தான் கலாய்க்க. ஹலோ நான் நல்லா தான் பாடுவேன். சரி என்ன சார் பாட போகிறீங்க? என்ன பாட்டு பாடலாம் நீங்களே சொல்லுங்கள். நீ என்ன பாட்டு பாடுற எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி என்ன பாட்டு பாடுறேன், சில்லாஞ்சிருக்கியே பாடவா? இல்லை வேணாம் உன் வயசை பார்த்தாலே எங்களுக்கு நல்லா தெரியுது, வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் மொக்க போட்டுற. நம்ம கீரான்னு அப்படியே அப்படின்ற மாதிரி இப்போ சாடு உட்காந்துக்கிறேன். சரி நெக்ஸ்ட் யார் பாட போகிறா? டே நீ பாடு. நான் என்ன பாட? டே சொல்லுடி, இங்கே தானே உட்காந்துருக்கேன். நீ தான் அந்த யாஞ்சி சூப்பராக பாடுவில்லை, எனக்காக ப்ளீஸ் பாடு. சரி ஓகே பாடுறேன். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண? இந்த லைன் வரும்ல, காந்தமாயின்னு வரும்ல, அதுலேருந்து பாடு. ஓகே நான் பாடுறேன் அப்போ நம்ம சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான். காந்தமா என்னை ஈர்க்கும் இந்த நாட்குறிப்பு, சாந்தமா என்னை கட்டி போடும் காலம் என்ன, கேட்கிறேன் கூரடி பெண்மையே, வாழ்க்கை போகும் தூரம் நீயும் நானும் போக வேணும், எந்த நெஞ்சின் கோடியாஸ் தோன்றுதே, நீ எந்த பாதி என்றும் நானும் உந்தன் மீதி என்றும், காதும் உள்ள வந்து ஓதுது யாஞ்சி அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே தான் பாடி முடிக்க எல்லாரும் அப்படியே கிளாப்ஸாக பண்ணுறாங்க, சூப்பர்ரா அப்படின்ற மாதிரி. ஓகே வேறு யார் பாட போகிறான்? ஜங்குக் நீ பாட அப்படின்ற மாதிரி தான் நம்ம நீ கோத்து விட. சும்மாவே இருக்க மாட்டியா? ஐயோ எனக்கு பாட்டெல்லாம் வராது. இல்லை அவன் சூப்பராக பாடுவான். சரி ஓகே நான் பாடுறேன். இது ஒரு பர்சனுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன், ஆனால் இந்த பர்சன் வந்து யாருன்னு சொல்ல மாட்டேன். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் நீ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ, நீ ஆரம்பி ப்ரோ அப்படின்ற மாதிரி கத்த. இப்போது நம்ம ஜங்குக் தான். ஓகே வெயிட் ஒரு நிமிஷம், நான் என் த்ரோட்டை கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல கோணத்தில் அவர் த்ரோட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முன்னழகில் நீயோ சேர பின்னழகில் ஏறும் போது பொட்ட புள்ள உன நான் பார்த்து சொட்டா கரைஞ்சேனே, ரக்க கட்டி பறந்த ஆளு பொட்டி கொள்ள அடைஞ்சேனே. சூப்பராக பாடிட்டடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு எல்லோரும் கிளாப் பண்ணேன். ஓகே தேங்க்யூ. ஆமாம் அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் அப்படின்ற மாதிரி நம்ம டே அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்து கேட்க. அது உனக்கு தேவையில்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட ஃபோர்ஹெட்டில் தான் அப்படியே பிடிச்சி அவர் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு அப்படியே தள்ளி விட்டுற. இவன் சொல்லலை பாரு தனியாக வச்சு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் நம்ம டே. சரி ஓகே என்ன ஆட்டம் முடிஞ்சா?
என்னப்பா அவ்வளோதான் முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம் சொல்ல, என்ன நீங்கள் தான் பாடுவீங்களா அதெல்லாம்? அதெல்லாம் பாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே ஒவ்வொரு ரவுண்டு அப்படியே பாடிக்கிட்டு இருக்க. இப்போது அப்படியே தானே டைம் ஸ்கிப்ஸ். யோனா வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லவும் நம்ம டே தான் அப்படியே எடுத்துகிட்டு போய் பெட்ரூமில் தூங்க வச்சுட்டு வர. இப்போ கடைசியில் நம்ம நீனி மட்டும் தான் இருக்காங்க. நான் கண்டிப்பாக பாடி ஆகணுமா கைஸ்? ஆமாம் நீ பாடி தான் ஆகணும். அப்போ நம்ம ஜங்குக்கு சொல்ல, இங்கே பாடுறி உன் ஆளுக்காக நினச்சி கூட ஒரு பாட்டு பாடு அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே கத்திக்கிட்டே சொல்லிட்டு வர. நம்ம நீனி தான் ஐயோ பூச்சு ஐயோ சொல்லிவிட்டானே. ஜங்குக்கா அது உனக்கு தனியாக வாடி குத்து நொங்குன்னு கொட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல. ஆக்சுவலாக நம்ம நீனி வந்து லவ் பண்ணுறது நம்ம ஜங்குக்கு தெரியாது. அதனால் நம்ம டே தான் மாட்டி விட்டுற. சும்மாவே இருக்க முடியாடா, அவனுக்கு தெரியவே தெரியாதுடா. ஐயோ மன்னிச்சுக்கடி, சரி பரவாயில்ல அவனை கூப்பிட்டு பாடு அப்போ நம்ம சொல்ல. இந்த ரணகலத்துலேயே உங்களுக்கு கிளுகிழப்பு கேட்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம நீனி தான் ஃபோன் போட. ஹலோம்மா சொல்லு அப்படின்ற மாதிரி தான் அவங்க நீனியோட பாய் ஃப்ரெண்ட் சொல்ல. ஃப்ரீயா? உனக்கா நான் எப்போயுமே ஃப்ரீ தான் அப்படின்னு நம்ம சொல்ல. இப்போ எல்லோரும் ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. என்னம்மா அங்கே சத்தம், எங்கேயாவது வெளியே வந்திருக்கியா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து உனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண சொன்னாங்க. அப்படியா? நீ பாட்டு தான் அவ்வளோக்கா சீக்கிரமாக பாட மாட்டியே, நீ அப்படியே அலைய விடுவியே. ஓ நீ அலைய விடுவியா சார அப்படின்னு நம்ம சொல்ல. சும்மா இருங்கடா. இப்போ நீ தான் பாடவா? பாடு. இப்போ அப்படியே தான் நீ தான். காலை அணைப்பின் வாசமும் காதல் கிடங்கும் சுவாசமும் சாகும் போதும் தேந்திடாதே வா உயிரே அப்படின்ற மாதிரி பாட எல்லாரும் எப்பா எம்மாடி அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம நீனியோட பாய் ஃப்ரெண்ட் தான் செம்மையாக பாடியிருக்க. நான் இதை சாட்டுக்கு காலர் டியூனாக வச்சுக்கலான்னு இருக்கேன். சும்மா ஆயிடா அப்படி நம்ம சொல்லிட்டு தான். அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே தனியாக நைஸாக கழுகுது கடலில் போட. இப்போ அப்படியே தான் எல்லோரும் மிச்சம் உட்காந்துருக்க. ஐயோ முதல்ல நான் போய் இந்த வேஷத்தை கலைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு டே நம்ம தான் போகிறாரு. இப்போ டே போகிறத பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண. இப்போ நம்ம ஜங்குக்கு போகிறத பார்த்துட்டு அப்படியே கீரான் போகிறத பார்த்து நம்ம ஜிம்மின் போகிறத பார்த்து நம்ம சுகா போகிறத பார்த்துட்டு நம்ம ஃபீலிங்ஸை போகிறாரு. அப்படியே வரிசையாக ட்ரெயின் கட்டிகிட்டு போக இந்த ஃபீலிங்ஸ் எங்கே போய் தொலைறான் பைத்தியக்கார பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம நீ ஜாயின் பண்ணிக்க. இப்போ எல்லோரும் நம்ம டே தான் அப்படியே நேராக ரூமுக்கு போகிறாரு. அவர் பிசாட்டுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டிகிட்டு இருக்கேன், யாரும் வர மாட்டாங்கன்னு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் உள்ள போக அப்படியே எல்லோரும் வரிசை நின்றுட்டு இருக்காங்க. நம்ம டே அப்படியே என்ன சொல்கிறது கரெக்டாக அவரோட ஹுடி அப்படியே ரிமூவ் பண்ணலான்னு போக டே அப்படின்ற மாதிரி நம்ம நீனியில் கத்த. திரும்பி பார்த்தா எல்லோரும் அம்புட்டு போய் இருக்காங்க. எதுக்குடா இங்கே வந்தீங்க? நான் ட்ரெஸ்ஸை மாற்ற வந்தேன்னா நான் வந்து சரி நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க. ஆமாம் நான் வந்து சரி நீ எதுக்கு வந்த, இல்லை நீ எதுக்கு வந்த முதல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி எல்லோரும் கெட் அவுட் அப்படின்ற மாதிரி நம்ம கத்த எல்லோரும் அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அப்படியே போகிறாங்க எல்லோரும். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம ஜங்குக்கு மட்டும் தான் இருக்கார். என்ன ஜங்குக்கு போலையா, போடா நான் ட்ரெஸ் மாற்றணும் டே அப்படின்னு நம்ம சொல்ல. என்னடா அப்படின்னு நம்ம சொல்கிற வர குத்தியே நம்ம டே தான் என்ன சொல்கிறது எதுக்குடா கிட்ட வர அப்படின்னு நம்ம சொல்ல. இங்கே வாயேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்கு இங்கே பாட்டே எதுக்குடா அப்போ நம்ம சொல்ல. நம்ம டே அப்படியே என்ன சொல்கிறது இடிச்சுக்கிட்டு போய் செவுத்தில் நிற்கிறாரு. சூப்பராக பாடினடா, இது மாதிரி திறமையெல்லாம் எங்கே வச்சுருக்க ஒழிச்சு? ஏன் நான் முன்னாடி இருந்தே நல்லா பாடுவேனே, நீ தான் கேட்டது கிடையாது, நான் என்ன பண்ணுறது? எதுக்கு உன் வாய்ஸ் உள்ளே இறங்குது? அதெல்லாம் அப்படித்தான், நீ கேட்கக்கூடாது அப்படிலாம். சும்மா இரு, எதுக்கு இப்போ டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குற? டே உனக்கு ஃப்ளர்ட்டிங்னா என்ன தெரியுமா? அதெல்லாம் தெரியுமே. சரி ஓகே, எதுக்கு கேட்டேன்? சும்மா கேட்டேன்டா, நீ இன்னசென்ட்டா என்ன? பார்க்க அப்படியா தெரியுது? இல்லை கேட்குறேன். பார்க்குறவங்க எல்லாரும் நீ இன்னசென்ட்டுன்னு கேட்பாங்க. பட் நான் இன்னசென்ட் கிடையாது. ஏன் நான் இன்னசென்ட் மாதிரி இருக்கேனா? நான் இன்னசென்ட்டாக இருக்காமல் இருக்கக்கூடாதா? இருக்காமல் இருக்கலாம், ஏன்னா நான் இன்னசென்ட் கிடையாது. ஏன் அப்போ நான் மட்டும் இன்னசென்ட்டாக இருக்கணும்னு நீ நினைக்கிறியா என்ன? நான் இன்னசென்ட்லாம் கிடையாது. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேடா, நான் இது வந்து ஷார்ட்டாக கொடுக்குறேன். பிகாஸ் இந்த எபிசோட் மட்டும் ஷார்ட்டாக கொடுக்குறேன் மன்னிச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒர்க்கு வந்துட்டு
என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் தயவு செய்து. நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து லாங்காக போட்டுடுறேன். மேபி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2 பார்ட் ஃபேக் டேட் வரும். சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீசர் போட்டதுக்கு எவனுமே பார்க்கல. என்னாச்சு, உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா? அதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா? அந்த எஃப்எஃப்ஐ சொல்லுங்கள். சொல்லாத காதலின் முடிவு ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொன்னால் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபேக் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 ஷாட் வரும். ஃபேக் டேட் ஆன்கோயிங்லேயே ஒரு 1 ஷாட் வரும், ஓய் மலபார். அதுதான் நான் எடுத்திருக்கேன். அந்த 1 ஷாட்டு இந்த ஃபேக் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சொல்லாத காதலின் முடிவு வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. நான் வந்து லோடன்னு பேசியே முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த சீன் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், மன்னிச்சும். நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நான் லாங்காக கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ லவ் யூ காய்ஸ், டேக் கேர், டாட்டா.